ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். எஸ் எஸ். ஸோ நீ ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுவதுக்கு உன்னோட ஸ்மார்ட்னஸ், உன்னுடைய ஐக்யூவை வந்து நிர்ணயம் பண்ணுறது வந்து புதன் தான். சில குழந்தைங்க ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்காக படிக்கும், புத்தியில் ஏறாது. ஒரு சிலது அரை மணி நேரம் பெறட்டும், நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துடும். அது புதன் காரணம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் வரணும், உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் வரணும்னா புதன் தான். பொதுவாக புதன் சரியில்லை, ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைபாடு இருக்கும். சில குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கும் பொழுதே ஃபிக்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ புதன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நரம்பு மண்டல பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சில பேருடைய ஜாதகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டி அது வருமானத்திலே வாழ்வாங்க. அது புதன் நல்லா இருந்தா மட்டும்தான். நீங்க வந்து ஒரு இடம் நல்லா இருக்கான்னு பார்க்க போறதுக்கு செவ்வாய்க்கிழமை போகணும். பத்திரம் பதிவு பண்றதுக்கு புதன்கிழமை போகணும். மேஷ லக்னத்துக்கு இந்த இடத்துல புதன் இருந்தா சாதகம் இல்லை அப்படின்னா எந்த இடத்துல? 4ல புதன் இருந்தா கடகத்துல அவன் வீடு சொந்த வீடே வாங்க முடியாது. ரிஷப லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய குடும்பம் அமைப்பு அப்படிங்கிறது புதனை சார்ந்ததுதான். புதன் வந்து மகாவிஷ்ணு தான் அதுக்கு அதிபதி. எவ்வளவுக்கு எவ்வளவு புதன்கிழமையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோமோ இல்ல பெருமாளை வந்து வணங்கரைச்சு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். வக்கீலுக்கு படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே புதன் காரகன். அதுல அவங்க மிதுன லக்னமா இருந்து லக்னத்திலேயே புதன் இருந்தா அவங்க வந்து கலையில ரொம்ப சிறந்து வருவாங்க. பாட்டு, டான்ஸ், அதுவும் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா கேட்கவே. இப்ப சில பேருக்கெல்லாம் சில டேப்லெட்ஸ் ஒத்துக்கல, இந்த மருந்து வந்து இது பண்ண, அது புதன் ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அது பண்ணும். இப்ப கடக லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்குதுன்னா 17 வருஷமும் டார்ச்சர் பண்ணி விட்டுரும். இப்ப கடகத்திலேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவ்வளவுதான் செத்தாங்க. இந்த புதன் வந்து இட் கிவ்ஸ் அ ஃபியர் காம்ப்ளெக்ஸ். என்னன்னு தெரியல, ஒரு மன ரீதியா பயம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது புதன் நல்ல வளர்தான். சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2ல புதன் இருக்கு, கன்னியில நல்ல ஃபேமிலி அமையும். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இதற்கு முன்னாடி நாம சனி தசை பத்தி பார்த்தோம், ராகு தசை பார்த்தோம், கேது தசை பார்த்தோம், அதன் பிறகு சுக்கிர தசையும் பார்த்தோம். இது எல்லாமே இதற்குரிய லிங்க்குகள் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை பற்றின தகவல்கள் வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவில் அந்த லிங்க்கில் போய் பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் புதன் தசை மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல்களை நமக்கு சொல்கிறதுக்காக பாரதி ஸ்ரீதர் மேம் நம்மோட இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், நம்மளுடைய தசாகால வீடியோ அந்த சீரீஸ் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் அது வந்து கமெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, நிறைய சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணுவோம். ஒவ்வொரு தசாகாலத்துலேயும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாமே பண்ணுவோம். இப்போ இந்த வாரம் நம்ம புதன் தசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதன் அப்படின்னு சொல்லும் போதே அவர் புத்திகாரக்கன்னு சொல்றது. இப்ப கல்வின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு குரு. ஸோ எல்லா படிச்சவங்க மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படிங்கிறதுக்கு புதன் ஒரு உதாரணம். உனக்கு வந்து சாமர்த்தியம் இருந்தா நீ எப்ப வேணாலும் பொழைச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நீ ஸ்மார்ட்டா எப்படி ஒர்க் பண்ணுவதுக்கு உன்னோட ஸ்மார்ட்னஸ், உன்னுடைய ஐக்யூவை வந்து நிர்ணயம் பண்றது வந்து புதன் தான். இப்போ சில குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நாள் கணக்கா படிக்கும், புத்தியில ஏறாது. ஒரு சிலது அரை மணி நேரம் பெறட்டும், நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துடும். அது புதன் காரணம். இந்த புதன் வந்து ஒரு நல்ல பேச்சாற்றல், ஒரு நல்ல அறிவாற்றல், ஒரு நல்ல திறமைசாலி அப்படிங்கிறது புதன் தான். பொதுவாக புதன் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தா நல்ல பலன்களை கொடுப்பார்? புதன் வந்து பாத்தீங்கன்னா சார், கெடு பலன் கொடுக்கும் இல்ல அது வந்து சுப பலன் கொடுக்கும்ங்கிறது இல்ல, உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் அவங்களுடைய இது உண்டு. இப்ப நீங்க வந்து உச்ச வீடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கன்னி. ஸோ கன்னியில வந்து புதன் இருந்தால் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடைய இன்னொரு சொந்த வீடு வந்து மிதுனம். ஸோ கேந்திரம் தான் புதனுக்கான இடங்கள். இவர் வந்து மீனத்துல வந்து நீச்சம். ஆனால் 12 ராசியில வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்தால் மட்டும்தான் அவர் பகை. மற்ற எல்லா இடத்துலயுமே அவர் வந்து ஒரு சில இடங்கள்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து சமமா இருக்காரு. அதனால பெரிய அளவுக்கு இது வந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே,
புதனை பொறுத்தளவில் இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படிங்கிற மாதிரியான, அப்படின்னா என்ன? மறைந்த சார் புதன் வந்து பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஜாதகம் எடுத்தீங்கன்னா 8, 9 ஜாதகத்துல அவர் சூரியனோட தான் இருப்பாரு. ஓகே. அதாவது இந்த நியரஸ்ட் பிளானட் டு த சன் வந்து பாத்தீங்கன்னா மர்க்யூரி தான். ஸோ சூரியனும் புதனும் ஆக மொத்தத்துல ஒன்னாவே இருப்பாங்க. சூரியன் புதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கை எப்பொழுதுமே ஒன்னா இருக்கும். ஸோ புதன் வந்து மறைஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஜென்ரலா ஒரு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் வந்து மறைவு அப்படின்னு சொல்றது. ஸோ அவங்களுக்கு என்ன லக்னமோ லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல மறைவு, 8ஆம் இடத்துல மறைவு, 12ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது. ஜென்ரலி புதன் வந்து தனத்தை கொடுக்கிறவர். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நல்ல பிசினஸ் வரணும், உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் வரணும்னா புதன் தான். நம்ம வந்து தெய்வங்கள்ல எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப மீனாட்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறமை பச்சை தான். ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த பூமியே புதன் ஆதிக்கம் கொண்டது. அதனாலதான் உங்களுக்கு பிசினஸ்க்கான ஒரு இடம், சங்கம் வளர்த்த இடம்னு சொல்லுவோம் இல்லையா, புத்தி அறிவு அந்த எல்லாத்துக்குமே. ஸோ புதன் வந்து எந்த இடத்துல வலுவா இருக்காரோ இல்ல எந்த பூமியில வலிமையா இருக்கோ அந்த இடம் வந்து உங்களுக்கு பிசினஸ் வந்து பண்ணக்கூடிய. அதனாலதான் அது மறைந்த புதன் தனத்தை தருவார் நீங்க சொல்றீங்க. சோ புதனுக்கு வந்து தனத்தை ஒப்பிட்டு அத வந்து சொல்றதுக்கான இது அதான். சோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் சரி, மீனாட்சி அம்மனும் சரி, இவங்க 2 பேருமே புதனுக்கு உண்டான தெய்வங்கள் தான். ஓகே. இப்போ புதனினுடைய தசா காலங்கள், அந்த தசா காலத்துல ஒரு மனிதன் என்னென்னலாம் சந்திப்பான்? பொதுவா புதன் சரியில்லை, ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைபாடு இருக்கும். இந்த ஆரோக்கியத்துல என்ன குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கெல்லாம் பிறக்கும் பொழுதே ஃபிட்ஸ் வருது பாத்தீங்களா. சோ புதன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நரம்பு மண்டல பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்ப ஒருத்தங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வர்றதோ, அப்புறம் வந்து சில பேருக்கு ஒரு வயதாயிடுச்சுன்னா டிமென்ஷியா வருது இல்லையா, அதுக்கு புதன். ஞாபக சக்திக்கு தான் மெயினா நம்ம புதனா வந்து நம்ம சொல்றது. சோ இந்த மறதி ஏற்படுறது, ஒருத்தன் கோமாலேயே இருக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து புதன் தான் வந்து காரணக்கர்த்தா. சோ இந்த ஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப வரும், இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறதே தெரியாது. பார்க்கின்சன்ஸும் அதே மாதிரிதான், நீங்க கோமால படுத்தாலும் அதே மாதிரிதான். அதனால புதன் மட்டும் எப்படின்னா ஒரு காற்றுக்கான ஒரு அதிபதி, அவர் பஞ்சபூதங்கள்ல காற்றுக்கு உண்டானவர். அதனால அது தென்றலா இருக்கும்போது நல்லா தான் இருக்கும், அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா புயலாயிரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் புதன் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கும் பொழுது உனக்கு சொத்து சுகம் வாழ்வு. அதாவது செவ்வாய் வந்து நம்ம எப்படி பிருத்திவின்னு பூமிய சொல்றோமோ, இப்போ நிறைய இடங்களுக்கு சில பேருடைய ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டி அது வருமானத்திலே வாழ்வாங்க. அது புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் வர முடியும். புரியுது. ரெண்டல்ஸ் வச்சு அதே போதும் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. பெரிய பெரிய பில்டிங்ஸ் நீங்க வந்து ஒரு இடம் நல்லா இருக்கான்னு பார்க்க போறதுக்கு செவ்வாய்க்கிழமை போகணும். பத்திரம் பதிவு பண்றதுக்கு புதன்கிழமை போகணும். அதான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்றது அதனாலதான் இல்லைங்களா? பத்திரப்பதிவு செய்யறவங்க வந்து பொதுவா புதன்கிழமையில பண்றது நல்லது. இப்போ பொதுவா வந்து புதன் எந்த கிரகத்துக்கு ரொம்ப நண்பர்? புதன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட் நான் சொல்றேன். சூரியனோட அவர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி பிளானட். ஸோ ஜென்ரலாவே இந்த இப்ப நம்மளே ஒரு தடவை இந்த புதன் சுக்கிரன் யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் கரெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ புதன் வந்து சுக்கிரனோட இருக்கும் பொழுது பெருமாளும் தாயாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. புதனுக்கு வந்து மகாவிஷ்ணுவும் சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமியும் சொல்றது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சேர்க்கை, கிரக சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் வந்து ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கலாம். ஓகே. யாரு கூட அவர் இருக்கக்கூடாது? யாரு? ராகு. புதன் ராகு. இப்போ ஒரு புதன் திசையில ராகு புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ராகு திசையில புதன் புக்தி நடக்குதுன்னா கண்டிப்பா வந்து
நம்ம என்ன காசு சேர்த்து வச்சிருக்கோமோ ஒருத்தனை பாப்பராக்கிறோம். அதனால புதன் தசை ராகு புக்தி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ராகுவோடையும் கேத்துவோடையும் கொஞ்சம் அவர் வந்து அந்த புக்தி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அந்த சேர்க்கை இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ராசிகள்லயே நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து நீர், இது காற்று, நிலம் இப்படி சொல்றோம் இல்லைங்களா. இப்ப மிதுனம் எடுத்துட்டீங்கன்னா அது காற்று, அதுல புதன் இருக்க, புதனுடைய சொந்த வீடு. அதனாலதான் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த வாயுனால சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த ஷோல்டர்ல வந்து குடைச்சல் அந்த மாதிரி. அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு அது அதிகமாக இருக்கும் கன்னியை விட. கன்னிராசிக்காரர்களுக்கும் புதன் உச்சம் தான், அதுவும் இதுதான். அவங்களுக்கும் இந்த மாதிரி கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். குடல் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்குமே நிறைய இருக்கும். பட் கன்னிராசியை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு அது அதிகம் பாதிக்கப்படும். இது வந்து அப்போ அந்த காற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் கிரகம் வந்து காசும் அதே மாதிரிதான். அந்த புதன் ராகுல இப்ப அந்த கேந்திரத்துல புதன் ராகு இருக்கு, மிதுனத்திலயும் இருக்கு, கன்னியிலயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு புதன் தசை வந்தாலும் சரி, ராகு தசை வந்தாலும் சரி, காசு விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப நம்ம மைண்ட வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த வாங்கக்கூடாத இடத்துல போய் வீட்டை வாங்குறது, கொடுக்க கூடாத நபர்கிட்ட கடனை கொடுக்கறது, இல்ல நம்ம தேவையில்லாத நேரத்துல போய் கடனை வாங்குறது, இந்த மாதிரி பிளானிங்ஸ வந்து நம்மள சொதப்பிடும். அதனால சத்ருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது. சரி, அப்போ நம்ம அடுத்து வந்து தசா காலங்கள் அந்த லக்ன அடிப்படையில் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னம்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து அங்க சமம், அவர் பகையெல்லாம் இல்ல, வந்து நட்பும் இல்ல, அவர் வந்து சமமா இருக்கக்கூடியவர் தான். சோ நீங்க இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே புதன் இருக்கு, இல்ல இவங்களுக்கு வந்து புதன் ஒரு 4ஆம் இடத்துல இருக்கு, இல்ல 3ஆம் இடம்ங்கிறது அவங்களுக்கு வந்து மிதுனம் வரும், அண்ட் 6ஆம் இடம்ங்கிறது வந்து அவளுக்கு கன்னி ஆயிடும். நல்ல பணம், அவளுக்கு வந்து எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது நல்லாவே இருக்கும். அண்ட் சூரியன் வந்து உங்களுக்கு இப்ப புதன் எங்க இருக்காரோ அங்க சூரியனும் இருப்பார் கூடவே. மேஷ லக்னக்காரர்களுக்கு சூரியன் இருக்காராங்க அப்படிங்கன்னா சித்திரை மாசம். சோ இந்த புதனும் கூடவே இருக்கு, சூரியனும் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. இப்ப சப்போஸ் அதுல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராகு வந்து ரெண்டுத்துக்குமே எனிமி தான். ஆனால் அவங்க வந்து கண்டுபிடிப்பு சயின்டிபிக்கா அவங்க வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆவோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது மேஷத்துல இருந்தா லக்னத்துல இருக்கும்போது ஆராய்ச்சி பண்றதுல ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அஸ்ட்ரானமர்ஸா இருப்பாங்க. ஒரு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறதோ இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேலக்சியை பத்தி படிக்கிறதோ. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கிறவரு. அண்ட் ஒரு தர்ஸ்ட் ஃபார் நாலேஜ் இருக்கும்னா அது மேஷ லக்னக்காரர்களுக்கு அது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மேஷ லக்னத்துக்கு இந்த இடத்துல புதன் இருந்தா சாதகம் இல்லை அப்படின்னா எந்த இடத்துல? 4ல புதன் இருந்தா கடகத்துல அவன் வீடு சொந்த வீடே வாங்க முடியாது. மேஷ லக்னக்காரர்களுக்கு புதன் 4ஆம் இடத்துல இருக்கு, சந்திரன் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து சொந்தக்காரன் இருக்க மாட்டான், மாமா பகையா இருப்பாரு. சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சொத்தை எல்லாம் புடுங்கி திங்கிறது மாமாவா இருப்பாங்க, வர விடாம பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ மாமா உறவுல தாய் வழியில உறவு, அதுவும் சந்திரன் வீட்டுலயே புதன்னா தாய் வழி வீட்டு உறவுகள் எதுவுமே ஒட்டாது. ஓகே, இப்போ மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம் வந்து மீனம், அந்த இடத்துல வந்து புதன் வந்து நீசமாவாருன்னு சொன்னீங்க. இப்ப அந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அது வந்து உங்களுக்கு 2 நெகட்டிவ் மேற்கு பாசிட்டிவ் மாதிரி. அண்ட் சூரியன் வந்து உங்களுக்கு மீனத்துல வந்து பகை இல்லை, அண்ட் புதன் வந்து உங்களுக்கு நீச்சமா இருந்தா கூட that will not harm. மேம், ரிஷப லக்னம், அதுக்கு புதன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு? லக்னத்துல இருந்தா என்ன பலன் கொடுப்பாரு? இல்ல பிற இடங்கள்ல எந்த இடத்துல இருந்தா விசேஷம், எந்த இடத்துல இருந்தா பாதகம்? இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து நட்பு, அவர் ஃப்ரெண்ட்லி பிளானட்டும் கூட. ஸோ இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலேயே புதன் இருந்ததுன்னா
நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஓகே. படிப்புக்கான இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வித்யாகாரகன் வந்து சூரியன் தான். ஓகே. ஸோ ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் வந்து உங்களுக்கு நட்பு தான். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு 5ல் வந்து புதன் இருந்ததுன்னா பூர்வ புண்ணியகாரகன் அந்த சுக்கிரனும் அதுல இருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் சேர்க்கையில வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். 6 சுக்கிரன் 5ல் புதனோட சேர்ந்து இவங்க ரிஷப லக்னக்காரர்களுக்கு இருக்கச்சு காசு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இல்ல இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதோ இல்ல ஷேர்ஸ்ல வந்து பணம் போடுறதோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகம் அப்படிங்கிறது கிடையாது. அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து கடகத்துல வந்து புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு புதன் கடகத்துல இருக்கச்சு மாத்ருஸ்தானம்னு சொல்றோம். ஸோ அம்மா வந்து பகையா இருப்பா. சில பேருக்கு வந்து அம்மாவோட ஒரு நல்ல பாண்டிங் இருக்காது. இவங்களுக்கு வந்து இந்த புதன் தசை 17 வருஷம் வரும்பொழுது அம்மாவுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்ல அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். சில பேருக்கு தாயாரை அவங்க இழக்கலாம். ஸோ அந்த இதுல அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2 கூடைய புதன் குடும்பக்காரக்கன்னு சொல்றது. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய குடும்பம் அமைப்பு அப்படிங்கிறது புதனை சார்ந்ததான் ஒண்ணு. 2வது வந்து இந்த புதன் வந்து இப்போ பாக்கியத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னக்காரர்களுக்கு பாக்கியத்துல வருதுன்னா மகரத்துல இருக்கும். அதுல மகரத்துல வந்து புதன் வரும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஜென்ரலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து டிராவல் பண்ணும்போது சூரியனோட தான் இருப்பாரு. புரியுது. ஸோ பித்ருக்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கும். அண்ட் இந்த சூரியன் மகரத்துல இருந்தாருன்னா சூரியன் வந்து பகை. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சூரியன் பகை. ரிஷப லக்னக்காரர்களுக்கு அது வரும். அப்படி இருக்கிறச்சு அவங்களுக்கு வந்து சந்திரன் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு புதன் மகாதசா வரக்கூடிய காலத்துல அவங்க அந்த பித்ருக்கான இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது பரிகாரம் எல்லாம் சக்சஸ் ஆகும். இப்போ அவங்க வந்து தனுசு மார்கழி மாசம் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரியன் வந்து அவளுக்கு 8ல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த லக்னக்காரர்கள் வந்து அவங்களுடைய புதன் திசையில பித்ருக்காரியம் எல்லாம் பண்றச்சு அவளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பூரா கிடைக்கும். இப்போ சூரியன் பகையா இருக்காங்க இல்ல மகரத்துல இருக்கும் போதும் பகையா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க புதன் திசையை அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா புதன் வந்து மகாவிஷ்ணு தான் அதுக்கு அதிபதி. ஸோ வரங்களை நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு புதன்கிழமையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோமோ இல்ல பெருமாளை வந்து வணங்குறச்சு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். 11வது இடம் பாத்தீங்கன்னா மீனம் வரும் உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு. பொதுவாகவே 11வது இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதுதான் செய்யும் அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல புதன் வந்து நீசமாவாரு. அது ஏதாவது மாறுபட்ட பலன்கள் என்ன கொஞ்சம் அவங்களுக்கு அது நீச்சமா இருக்கும்போது புதன் 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்தா கூட பெரிதளவுக்கு நம்ம வருமானங்கள் செலவு அதிகமா இருக்கும். அவங்களால சேவ் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு புதன் தசா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் தசா காலகட்டத்தில் எதுல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத பாத்துக்கணும். இப்ப ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலதான் வரும். நீங்க நட்சத்திரப்படி பாத்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் அவங்க புதன் தசை வந்து சூரிய தசை ஆரம்பம். சோ சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருன்னு அவ புதன் தசை பார்க்கவே போறது இல்லை. அதனால ஒன்னும் அதே லக்னம் அதே ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து பெருசா பாதிக்காது, பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஓகே ஓகே. அடுத்து புதனனுடைய வீடு மிதுன லக்னம். மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து லக்னத்திலேயே புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. ஏன்னா புதன் வந்து இப்ப வந்து உங்களுக்கு இயல் இசை நாடகத்துக்கு அதிபதி. இப்ப உங்கள்ட்ட ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னா ஒரு நல்ல கவிஞனா இருக்கணும்னா அதற்கு புதன் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் அவங்களால கவிதை எழுத முடியும். ஒரு கணிதம் நல்லா பண்றாங்கன்னா புதன் நல்லா இருக்கணும். இப்ப நான் சிஏ நல்லா படிக்கணும்னா எனக்கு புதன் நல்லா இருக்கணும். ஜோசியம் நல்லா தெரியணும்னா அதுக்கு புதன் நல்லா இருக்கணும். வழக்கு வக்கீலுக்கு படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே புதன் காரகன். அதுல அவங்க மிதுன லக்னமா இருந்து லக்னத்திலேயே புதன் இருந்தா அவங்க வந்து கலையில ரொம்ப சிறந்து வருவாங்க. பாட்டு டான்ஸ் அதுவும் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா கேட்கவே வேண்டாம். ஸோ ஒரு துறையில நீ ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னா உனக்கு அந்த பெருமையும் புகழையும் கொடுப்பது புதன் தான். மிதுன லக்னக்காரர்களுக்கு அவங்க என்ன துறை எடுக்கிறாங்களோ அதுல அவங்க ரொம்ப நல்லா வருவாங்க. அதே ராசின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 கூடையவன் சந்திரன்
லக்னத்திலே இருக்கு. ம். ரொம்ப பார்க்க ரொம்ப வசீகரான தோற்றத்தோட இருப்பாங்க. ஓ. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. நிறைய வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஓகே. இமேஜினேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் சொல்லிட்டே போகலாம். ம். பட் அந்த புதன் லக்னத்திலே இருக்கிறவங்களுக்கு, மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறையவே நரம்பு சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மைக்ரேன் ப்ராப்ளம் சொல்றோம் பாருங்க, ஆமா. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த புதன்னால வர்றதுதான். ஸோ இந்த ஒற்றை தலைவலி, அதுவும் பாத்தீங்கன்னா மைக்ரேனுக்கு மருந்தே கிடையாது. ம், ம், ம். அதனால மைக்ரேன் ப்ராப்ளம் வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். ஓ, ஃபைன். ஓகே ஓகே ஓகே. இப்போ அவங்களுக்கு 2ஆம் இடமா வந்து கடகம் தான் வரும் அவங்களுக்கு. அந்த இடத்துல புதன் இருக்கிறார். லக்னக்காரகன் புதன் கடகத்துல இருந்தா அப்படியே ஆப்போசிட் பண்ணுது. ஓ. குடும்பம் சரியா இருக்காது, அம்மாவோட சண்டை இருக்கும், ம். யாரோடையும் சரியா ஒத்து போக மாட்டாங்க, சந்தேக புத்தி நிறைய இருக்கும். ஓ. அவங்களே அவங்க நம்ப மாட்டாங்க. ஓகே. இப்ப சில பேருக்குலாம் நம்ம சொல்றோம் பாருங்க சார், அதை வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. எனக்கு யாரோ காதுல பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, அப்புறம் எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஒரு பேய் நடமாட்டம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சோ இமேஜினேஷன்ல அது மாதிரி எதுவுமே இருக்காது. பட் அவங்களோட இமேஜினேஷன்ல அந்த மாதிரியான கற்பனை இருக்கும். அதெல்லாம் அதே மாதிரி இப்ப சில பேருக்கெல்லாம் சில டேப்லெட்ஸ் ஒத்துக்கல, இந்த மருந்து வந்து இது பண்ண, அது புதன் ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அது பண்ணும். ஸோ வி டோன்ட் நோ எந்த மெடிசன் யாருக்கு எப்போ அது சத்ருவா இருக்கும்னு தெரியாது. என்னன்னு தெரியல, இன்ஜெக்ஷன் போட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு புதன் காரணம். ஸோ தட் இஸ் மோர் ப்ரோன் ஃபார் இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த புதன் வந்து 2லயோ இல்ல 6லயோ இருந்தால், 6ங்கிறது செவ்வாய் வீடு. ஸோ உனக்கு அது வந்து ரத்தத்துல போய் அது விஷமாக மாறுவதற்கு செவ்வாய் காரணமா இருப்பாரு. விருச்சிகத்துல இருக்கிறச்சு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். அதனால மிதுன லக்னக்காரர்களுக்கு பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஓகே ஓகே. இப்ப மிதுன லக்னம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம 2ல பார்த்தோம். 2 வந்து அதுல புதன் இருந்ததுன்னா அதுக்கு ரொம்ப குடும்பத்துல வந்து யாரும் அவளை ஏத்துக்க மாட்டா, இவர் சொல்றது எதுவுமே யாரும் கேட்க மாட்டா அந்த மாதிரி. அண்ட் 6ல இருக்கும்போது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அண்ட் எனி மெடிசின்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கூட அது விஷத்தன்மை வருவதற்கு இந்த புதன் காரணமா இருப்பாரு. இப்ப 8ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து மகரம். மகரத்துல புதன் நமக்கு நன்மையை தந்தாலும் கூட, நான் சொன்ன மாதிரி எப்பவுமே புதன் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கும். ஒண்ணு சூரியன் கூடவே இருக்கும், இல்ல ஒரு இடம் முன்னாடி பின்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில எல்லாம் வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதோ இல்ல ஒரு சின்ன பிரிவினை எல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்ப 12ஆம் இடம்னு எடுத்துக்கோங்க, அது வந்து ரிஷபம். 12ஆம் இடத்துல புதன் இருக்காரு, சூரியனோடய சேர்ந்து இருக்காருன்னா கொஞ்சம் தூக்கம் இருக்காது. சில பேர்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு தவிப்பு என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா. அது 12ஆம் இடத்துல இருந்தா இருக்கும், புதன் இருந்தா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அடுத்த லக்னம் கடக லக்னத்துக்கு புதன் சத்ரு. ஸோ இப்போ கடக லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்குதுன்னா 17 வருஷமும் டார்ச்சர் பண்ணி விட்டுரும். பண விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, உடல் ஆரோக்கியத்துல. ஸோ இப்போ அதுக்கு அந்த புதன் எங்க இருக்கு அப்படிங்கிறது, இப்ப கடகத்திலேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவ்வளவுதான் செத்தாங்க. அதாவது பாவம் உண்மையிலேயே. இப்ப கடக ராசியில புனர்பூச நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு இந்த புதன் திசை வந்து ஒரு நடுத்தர வயதுல வந்து வரும். அது லக்னத்திலேயே இருக்கு, சந்திரனும் புதனும் சேர்ந்து கடகத்திலேயே இருக்குன்னா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுவா. அவளுக்கு என்ன பண்றானே புரியாது, ஒரு எரிச்சல் கோபம் அதிகமா இருக்கும். இவங்களும் மத்தவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, மத்தவங்களும் இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அந்த கடக லக்னத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அந்த நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க சாப்பிடணும். அப்படி அந்த புதனை வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். இப்ப எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும்?
இப்ப புதன் வந்து அவங்களுக்கு கன்னியில இருந்தா பரவாயில்ல. பட் அதான் கன்னியில அவங்களுக்கு புதன் உச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் அது அவங்கள சமாளிச்சுக்கலாம். பட் வேற எந்த இடத்துல இருந்தாலுமே கடகலக்னக்காரர்களுக்கு புதன் திசை வந்தா 17 வருஷமும் பெருசா எதுவும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா சார், குலதெய்வம் இல்லாத குடும்பங்கள், இவாளுடைய பூர்வ புண்ணியம் சரியில்லாதது, பித்ருசாவாக அப்படிதான் அப்படி வரும். ஸோ அது அந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 17 வருஷமும் அந்த கரெக்டாக அந்த லக்னம் வந்து பிரச்சனையா பாதிக்கப்படுவாங்க. அதனால கடக லக்னக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவா நம்ம சொல்ற அளவுக்கு இருக்காது அந்த புதன் மகா திசை அப்படிங்கிறது. புரியுது. எந்த இடத்துல இருந்தாலும் அதனால இவங்க எல்லாம் வந்து புதன்கிழமை பெருமாளுக்கு பண்றது விசேஷம், ரொம்ப விசேஷம். ஒரு பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போயிட்டு பச்சை கற்பூரம் தானம் பண்ணலாம் கோயிலுக்கு. அது யார் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு புதன் தசை நடக்குது இல்ல ஜாதகத்துல புதன் இருந்ததுன்னா பச்சை கற்பூரம் பண்ணலாம். வெரி குட், வெரி குட். இந்த புதன் வந்து இட் கிவ்ஸ் a fear complex. என்னன்னு தெரியல, ஒரு மன ரீதியா பயம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது புதன்னால வரதுதான். புரியுது. சிம்ம லக்னம், சிம்ம லக்னக்காரர்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும். ஏன்னா சூரியன் கூடவே டிராவல் பண்றவர் புதன். அண்ட் அவருக்கு சிம்மத்துல ஒரு நட்பு. அதனால சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் தசை வந்து ரொம்பவுமே நல்லது பண்ணும். இப்ப சப்போஸ் இப்போ ஒரு சிம்ம லக்னக்காரங்களுக்கு 2ல புதன் இருக்கு, கன்னியில நல்ல ஃபேமிலி அமையும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்பாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றோம். இப்ப அதே சிம்ம லக்னத்துக்கு 2ல கேத்துவோ இல்ல 2ல ராகுவோ இருந்தா பெரிய அளவுக்கு நம்ம வாக்கு எடுபடாது. பட் 2ல புதன் இருந்தா நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க. ஒரு நல்ல இப்ப நீங்க ஜோசியம் கத்துக்கணுங்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வாக்கு பலிதம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த வாக்கு ஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதனுடன் சேர்ந்து குரு இருந்தால் அவளுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு தெய்வ அனுகூலத்தோட வாக்கு பலிதம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இவங்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ல வந்து புதன் இருக்காரு, கடகத்துல இருக்காரு. அவங்களுக்கு அந்த புதன் மகாதசையில விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி 6லயோ 8லயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சிம்ம லக்னம் 8ஆம் இடத்துல மீனத்துல வந்து நீச்சமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கை இருக்காது. எல்லாமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நத்திங் வரி. 11க்கு போயிட்டாருன்னா சூப்பர்ல, நல்ல லாபம், பிசினஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. அதனால சிம்ம லக்னக்காரர்களுக்கு புதன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிளானட். அந்த தசா காலம் நல்லது பண்ணும். புக்திகள்ல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு புக்தி வருது அப்படின்னா அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் பண விவகாரத்துல. அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம். மிதுனத்துக்கு எப்படியோ அப்படிதான். ஆனால் மிதுனத்தை விட கன்னி இன்னும் நல்லா இருக்கும். கன்னி ஏன் அப்படின்னா அது அந்த கன்னி லக்னம்ங்கிறதே அது அதனுடைய உச்சம் பெற்ற வீடு. ஸோ கன்னி லக்னக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய புதன் மகாதசை நல்லா இருக்கும். பட் ஹஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர மகாதசை ஆரம்பம். ஸோ சந்திரன், செவ்வாய், அப்புறம் உங்களுக்கு ராகு, அப்புறம் குரு வந்து சனி வந்து புதன் வரணும். It's a long period. 70 வயசுக்கு மேல மெதுவா. ஆமா நல்லது பண்ணோம். அவங்களுக்கு உத்திரத்துக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சித்திரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இவங்க ஜாதகத்துல இப்ப கன்னி லக்னக்காரர்களுக்கு புதன் வந்து கடகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். 11வது இடம் தானே அது? 11 தான். ஆனா பகை வீட்டுல இருக்காருல்ல, அப்போ நமக்கு பெருசா ஒண்ணும் லாபம் மாட்டாது. அதே 6ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. கும்பத்துல இருக்காருன்னு வைங்க, அங்க அவர் 6ல இருந்தாருன்னா வருமானம் நல்லா வரும். ஆனா லாபத்துல இருந்தும் கூட ஒன்னும் பெருசா செய்யாது, அது பகை வீட்டுல இருக்கிறதுனால. ஆனா எந்த ராசி அப்படிங்கறதும் கணக்குல இருக்கு. பட் கன்னி லக்னக்காரர்களுக்கு அது லக்னாதிபதி தசா, அதனால கண்டிப்பா நல்லது செய்யும். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா
அது அநீச்சமா இருக்கு. நீச்சமா இருக்கும். சூரியனோட சேர்ந்து இருந்தாருன்னா கொஞ்சம் அவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பௌஸ் வரமாட்டாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா லக்னக்காரகன் புதன் நீச்சமா இருக்கு இல்லையா? நான் சொன்ன மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு வீக்னஸ், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். மேடம், ஆக்சுவலா நம்ம இப்போ ஒரு 6 லக்னம் பார்த்துட்டோம். இன்னொரு 6 லக்னம் பார்க்கணும். அடுத்த எபிசோட்ல நம்ம இதை பார்ப்போம். நேர்களே, நீங்க இதை பாருங்க. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்குண்டான பதில்களை எவ்வளோ சீக்கிரம் பெற்றுத்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு அது ஒரு தனி எபிசோடாகவே எல்லாத்துக்குமான கேள்விகளுக்கான பதில் சொல்லக்கூடிய ஒரு பகுதியாகவே உங்களுக்கு தரோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது, இதை எப்படி நீங்கள் விரும்புகிறீங்க, அதை பற்றின கருத்துக்களையும் நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேடம். வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.